டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2 எபிசோட் 4 ரிலீஸ் ஆயிருச்சு. என்ன மாதிரி ஒரு எபிசோடுங்க, என்ன மாதிரி எபிசோடு. இந்த மார்வல் ஆண்டிங் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. எபிசோடோட எண்டிங்ல, அதாவது ஒரு சீரியஸ்ல ஏதாவது ஒரு எபிசோடோட எண்டிங்ல ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அடுத்த எபிசோடுக்கான ஹைப்பை கொடுப்பானுங்க. ஆனா இங்க ஒரு படி மேல போய் எபிசோடோட ஆரம்பத்திலேயே பல சம்பவங்களை பண்ணி வச்சிருந்தானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டபுள் ட்ரீட்னு சொல்லி இந்த எபிசோடோட எண்டிங்கையுமே பங்கம் பண்ணி வச்சிருந்தானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்ததுலேயே இதுதான் பெஸ்ட் எபிசோட். டேர்டெவில் பார்ன் அகைன்ல இதுதான் பெஸ்ட் எபிசோட். ஸோ என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்ன ஹிடன் டீடைல்ஸ்லாம் இந்த எபிசோட்ல இருக்குன்றது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்பாயிலர் அலர்ட் சென்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த எபிசோட ஓப்பனிங்ல இந்த மார்வல் டெலிவிஷன் கிரெடிட்ஸ்ல இந்த அத்தன்டிக் ரெட் கலர் பேக்ரவுண்ட் இல்லாம ப்ளூ கலர் பேக்ரவுண்ட்ல வச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீரியஸ்ல ப்ளூனாலே அது பாயிண்ட் எக்ஸரத்தை ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ இந்த எபிசோட்லயுமே பாத்தீங்கன்னா பாயிண்ட் எக்ஸரோட சம்பவங்கள் நிறைய இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஓப்பனிங்லேயே பாயிண்ட் எக்ஸரை தான் ஃபர்ஸ்ட் காட்டுறானுங்க. இவரு அவரோட வீட்டில் குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடாயில எண்ணெயை ஊத்துறாரு. அந்த எண்ணெயை பாத்தீங்கன்னா ஸ்பைரல் ஷேப்ல ஊத்துறாரு. அந்த ஸ்பைரல் வந்து இந்த பாயிண்ட் எக்ஸர் லோகோ மாதிரியே இருக்கு. அண்ட் அதுக்கு மேல முட்டையை உடைச்சு ஊத்துறாரு. அந்த முட்டை கூட பாத்தீங்கன்னா அந்த வெள்ளையும் எல்லோவும் சேர்ந்து பர்ஃபெக்டா இதாக்கி அதுவுமே பாயிண்ட் எக்ஸரோட லோகோவோட இன்னர் சர்க்கிள் அண்ட் அவுட்டர் சர்க்கிள் மாதிரியே இருக்கு. இவர் இப்ப ஃபிளாட்ல இருந்து வெளியே வர்றாரு. அவங்களோட நெய்பர் இவரை பாயிண்ட் எக்ஸர்னு சொல்லாம டோனி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இவர் பேரை மாத்தி தான் சுத்திட்டு இருக்காரு. அண்ட் டோனின்றது டோனி ஸ்டார்க்கோட ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம். இவர் பில்டிங்ல இருந்து வெளியே வராரு. எனக்கு இந்த ஷாட்டை பார்க்கும்போது ஸ்பைடர்மேன் 3ல புல்லி மெக்வயர் இந்த பில்டிங்ல இருந்து வெளியே வர சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி ஃப்ரேமிங், அதே மாதிரி பொசிஷனிங் அண்ட் அதே மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ் தான் இவரும் போட்டிருப்பாரு. ஸோ அதுக்கான ஹோமேஜா கூட இது இருக்கலாம். பாயிண்ட் எக்ஸர் பொறுமையா விசில் அடிச்சே வெளியே வருவாரு. சைட்ல ஒரு பெக்கரை பார்ப்பாரு. கையில வச்சு சுத்திட்டு இருந்த காயினை அப்படியே டாஸ் பண்ணி விடுவாரு. அது அழகா அவர் பின்னாடி போயிட்டு அந்த பெக்கரோட கப்பல போய் விடும். அவர் இப்ப நேரம் ஒரு டைனருக்கு போறாரு. அங்க உள்ள போய் உட்காந்துட்டு காயினை விரல்லையே சுத்துறாரு. என்ன தளபதி பைரவ ரெஃபரன்ஸ்லாம் வைக்கிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு பனானா மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணிட்டு சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பக்கத்துல இருக்க ஸ்பூனு, கத்தி, ஒரு மீன் தொட்டிக்குள்ள இருக்க லாப்ஸ்டர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட்டா விட்டுன்னு இருக்காரு. இதெல்லாமே நம்ம ஆயுதமா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் டாஸ்க் ஃபோர்ஸ் ஹாட்லைனுக்கு கால் பண்றாரு. பொதுவாக எமர்ஜென்சினா 911 எமர்ஜென்சின்னு தான் பேசுவாங்க. ஆனால் இங்கே டாஸ்க் ஃபோர்ஸ் ஹாட்லைன் வாட்ச் யுவர் எமர்ஜென்சின்னு கேட்குறாங்க. ஸோ மொத்த நியூயார்க் சிட்டியுமே இப்போ டாஸ்க் ஃபோர்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த டாஸ்க் ஃபோர்ஸுமே எந்த அளவுக்கு பெருசாகிருச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டாஸ்க் ஃபோர்ஸுக்கு ஃபோனை போட்டு நம்ம பாயிண்ட் எக்ஸ்டர் இந்த ஏரியாவில் இந்த அட்ரஸில் இருக்க இந்த டைனரில் நான் ஃப்ராங்க் கேசலை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. ஆர்டர் பண்ண மில்க் ஷேக்கும் வந்துருச்சு. அதே நேரத்தில் ஏவிடிஎஃப் ஆளுங்களும் வந்துட்டானுங்க. ஆனால் இங்கே பாயிண்ட் எக்ஸ்டர் ஸ்டைலாக உட்காந்து மில்க் ஷேக் குடிச்சுன்னு இருக்காரு. பக்கத்தில் ஒரு டூத் பிக்கை எடுத்து வாயில வச்சு அது கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராவையும் வைக்கிறாரு. இந்த நேரத்தில் ஒரு ஏவிடிஎஃப் காரன் பாயிண்ட் எக்ஸ்டரை பார்த்து ஏய் கையை அப்படியே மேலே தூக்கிட்டு இந்த பக்கம் திரும்பு அப்படிங்கிறான். பாயிண்ட் எக்ஸ்டர் ஸ்லோவாக திரும்புறாரு. திரும்பினதுக்கப்புறம் அவன் ரியலைஸ் பண்ணுறான் ஐயோ அப்படின்னு. இதை அழகாக டாலி ஜூமில் காட்டியிருந்தானுங்க. வாயில் இருந்த டூத் பிக்கை ஒரே துப்பி அவன் கண்ணிலேயே சொருவுறாரு. பக்கத்தில் இருந்த ஸ்பூனு, கத்தி, ஃபோர்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வந்த எல்லா ஏவிடிஎஃப் ஆளுங்களையும் போட்டு தள்ளிடுறாரு. ஒரு கெச்சப் பாட்டில் எடுத்துட்டு வெளியே போகிற வழியில் அந்த டோர்ல பாயிண்ட் எக்ஸோட லோகோவையும் வரைஞ்சிடறாரு. ஒரு முரட்டுத்தனமான ஓப்பனிங் சீனுக்கு அப்புறம் டேர்டெவில் பார்ன் அகைனோட டைட்டில் கிரெடிட்ஸை போடுறானுங்க. இன்னொரு பக்கம் மேட்டும் கேரனும் ஹெக்டரோட ஒய்ஃபோட கன்ஃபெஷனை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்வாட்ச்மேன் டேர்டெவில் கிட்ட இந்தாப்பா நான் கிளம்புறேன், நான் போகிற டைம் ஆயிடுச்சு, நான் ஒரு 6 மாசமா கேதுலேயே இருந்துட்டேன், எனக்கு இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவரோட கேரக்டர் க்ளோஸ் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் டேர்டெவில் என்ன சொல்கிறாருன்னா இந்த மனசை மாற்றிக்க மாட்டியா, உன்ன மாதிரி ஆளுங்க எனக்கு நிறைய தேவை அப்படிங்கிறாரு. அதுக்கு ஸ்வாட்ச்மேனோ நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ ஒரு ஹீரோ மட்டும் இல்லை, நீ ஒரு சிம்பிள் ஆஃப் ஹோப் அப்படிங்கிறாரு. இந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் இருக்கிற SD கார்டை பிபி கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். ஆனால் இவ்வளோ டாஸ்க் ஃபோர்ஸ் ஆளுங்க வெளியே சுற்றின்னு இருக்கும்போது எப்படி போகிறது அப்படின்ற பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏஞ்சலா நான் போகிறேன், நான் போய் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ரிமெம்பர் இப்போ இவங்க தான் புது ஒயிட் டைகர். இந்த இடத்துல இவங்க ஒரு ஏவிடிஎஃப் சூட் வச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. இதை மேபி சாண்டர்ஸ் கிட்ட இருந்து பிடுங்கினாலும் பிடுங்கிருப்பாங்க. இப்போ டேர்டெவில் ஏஞ்சலாவை பக்கத்தில் கூப்பிட்டுட்டு அந்த ஆம்புலெட்டை தொட்டு பார்த்துட்டு இந்த ஆம்புலெட்டோட வர ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது உனக்கு தெரியும்ல, நீ எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க ஆமான்னு சொல்ல டேர்டெவிலோட ரேடார் சென்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. எதுவும் ஆபத்து வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா கிறிஸ்டாஃபி வராரு. யாரா நீ உள்ள வந்திருக்க அப்படின்னு டேர்டெவில் கேட்க நான் தாங்க கிறிஸ்டாஃபி, அந்த கப்பலில் இருந்த கோ கேப்டன் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் வில்சன் ஃபெஸ்க்கு வெனஸா கேட்டு நீ போய் கவர்னரை போய் பார்த்து பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியூருக்கு அனுப்புறாரு. ஆனால் வெனஸாக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஃபிளைட் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் மணி நேரம் தான் இருக்கு, ஆனா நீ என்னடானா என்னை வெளியூருக்கு போக சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்சன் ஃபெஸ்க்கு நான் உன்னோட பாதுகாப்புக்கு தான் சொல்றேன், அது ஒரு பப்ளிக் பிளேஸ், அங்க இருக்கிறது நீ டேஞ்சர் அப்படிங்கிறாங்க. இவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கிறிஸ்டாஃபி கிட்ட அந்த கப்பல்ல இருக்கிறத பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்க அவரு எனக்கு எல்லாமே தெரியும், அதுல இருக்கிற அமினேஷன்ஸ், அதுல இருக்க ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு.
இது எல்லாமே ஃபிஸ்கோட ரிலேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமாம் ஃபிஸ்கோட ரிலேட் பண்ண முடியும், இது எல்லாமே சைன் பண்ணதே அவன் தான் அப்படிங்கிறாரு கிறிஸ்டாஃபியை கியர்ஸ்டன் கிட்ட கொண்டு போய் எப்படி டெஸ்டிஃபை பண்ணுறதை பற்றி கேரனும் மேட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு ஃபிஸ்கோட ஃபைட் இருக்கு, ஏவிடிஎஃப் ஆளுங்க எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க, ஸோ சிட்டியே ஃப்ரீயாக இருக்கும், அப்போ கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபைட்டை பற்றி பேசும்போது இந்த ஃபைட் எங்கே நடக்குதுன்ற இடத்த சொல்கிறாங்க, அதாவது ஃபாக்வெல்ஸ் ஜிம். ஸோ இங்கே தான் மேட்டோட அப்பா பேட்லிங் ஜாக் அடிக்கடி சண்டை போடுவார். அதை கேட்ட உடனே மேட்டுக்கு பழைய நினைவுகள்லாம் நினைவுக்கு வருது. இப்போ நமக்கு சின்ன வயசு மேட்டை ஒரு கிளிம்ஸாவே காட்டுறாங்க. ஓப்பனிங் சீன்ல ஒரு பயங்கர சம்பவத்தை பண்ணிட்டு பாயிண்ட் எக்ஸ் திரும்ப அவரோட அபார்ட்மெண்ட்ல உட்காந்து ஒரு நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கு. நியூஸ் ஃபுல்லா ஃபிஸ்க் பாக்ஸிங் ரிங்குள்ள போறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் அதே மாதிரி கையில இருந்த காயினை சுத்திட்டு டிவி கண்ணாடியே உடச்சிடுறாரு. கேஸ்டனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கேஸ்டனோட ஆஃபீஸ்க்கு நிறைய ஏவிடிஎஃப் ஆளுங்க ஸ்வாட்ஸ்மேனை தேடி வரானுங்க. போன எபிசோட்ல நடந்த அந்த கப்பல் எக்ஸ்ப்ளோஷனை விஜிலாண்டே குரூப் மேலேயே அவங்க போட்டாங்க. ஸோ இந்த டெரரிஸ்ட் குரூப்ல ஸ்வாட்ஸ்மேனும் ஒரு பங்கு தான் இருக்கான், அவன் உன் கிளைண்ட் தானே, அவன் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லி கேஸ்டனை தேடி வராங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கான காரணத்தை விஜிலாண்டே மேலே திருப்பி விட்டாரு வில்சன் ஃபிஸ்க்கு. அதனால தான் மக்கள் மத்தியிலுமே இது பெருசாக ஒரு நியூஸாக போன மாதிரியே தெரியல. ஈவன் நியூஸ் சேனல் கூட பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கோட பாக்ஸிங் மேட்சை தான் கவர் பண்ணானுங்களே தவிர இதை பற்றி எதுவும் நியூஸ் போடல. இந்த ஏவிடிஎஃப் ஆளுங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுறானுங்க, எல்லாத்தையும் களைச்சி போட்டுறானுங்க. ஸோ இதில் இந்த லேடி ஜஸ்டிஸ் ஸ்டாச்சுவும் தட்டி விட்டு கீழே விழுந்து உடையிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது அப்படியே இந்த டேர்டெவில் போனகைனோட ஓப்பனிங் கிரெடிட்ஸோட ஒரு ரெஃபரன்ஸ். இப்போ இந்த ரெட்டுக்கு பேருக்குள்ள வில்சன் ஃபிஸ்க்கும் பக்கும் வராங்க. எத்தனை பேர் தப்பிச்சாங்கன்ற டீடைல்ஸ் எல்லாம் வில்சன் ஃபிஸ்க்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல சார்ல்ஸ் உட்காந்துருக்கான். அவனுக்கான தோரணையில நக்கலாவே பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ வில்சன் ஃபிஸ்க்கு பயங்கரமா ரேட் வெயிட் பண்ண வில்சன் ஃபிஸ்க்கு செம்ம கடுப்பு எடுது. வில்சன் ஃபிஸ்க் கடுப்பானதை பார்த்துட்டு பக்கு அவன் பாக்கெட்ல வச்சிருந்த கன்னை உருவலான்னு எடுக்கிறான், கையை வைக்கிறான். ஆனா அதே நேரத்தில் சார்ல்ஸோட 2 சிஏ ஆளுங்க உள்ள வந்து பக்கு மேல கன்னை பாயிண்ட் பண்றானுங்க. பக்கும் அவன் கண்ணு மேல இருந்து கையை எடுத்துட்டு ஹேண்ட்ஸ் அப் பண்றான். அதை பார்த்து நக்கல் அடிச்சிட்டு சார்ல்ஸ் சரி சரி கையை கீழே போடு பாவமா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா பக்கோ பொறுமையா கையை கீழே இறக்குற மாதிரி இறக்கி டக்குன்னு கண் எடுத்து இவனுக்கு 2 பேரையும் போட்டு தள்ளிடுறாரு. செம ஸ்கில்ஃபுல் தான் இவரு. வில்சன் ஃபிஸ்க் சொன்ன மாதிரியே கவர்னரை பார்க்க வந்திருக்காங்க வெனசா. கவர்னர் ஆஃபீஸ்ல ஒரு கீயை காட்டுறாங்க. இதே மாதிரி ஒரு கீயை நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ட்ரைலர்ல பார்த்துருக்கோம். ஆனா இது ரெண்டும் வேற வேற கீ. ஸ்பைடர்மேனுக்கு கொடுக்கறது நியூயார்க் சிட்டியோட கீ, இந்த கீ கவர்னர் கிட்ட இருக்கிற கீ பஃபலோ சிட்டியோட கீ. அதுக்கப்புறம் கிரேட் சீல் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் நியூயார்க்ன்ற ஒரு எம்பளம் காமிச்சிருப்பாங்க. அது கீழே எக்ஸல்சியர்னு எழுதியிருக்கும், ஸ்டான்லி ரெஃபரன்ஸ். இந்த கவர்னர் எப்படியோ மிரட்டி வில்சன் ஃபிஸ்க் அவனோட வழிக்கு கொண்டு வந்திருப்பான். ஆனா இவங்களுக்கு மனசு உறுத்திக்கிட்டே தான் இருந்திருக்கு. அதை பத்தி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வெனசா கிட்ட உன்னோட ஹஸ்பண்ட் எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுல நீயும் இன்வால்வ் ஆக முடியும் அப்படின்னா நான் உங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறாங்க. இப்போ ஏஞ்சலா கேரன் கொடுத்த SD கார்டை அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறாங்க. இதை கொண்டு போயிட்டு பிபி கிட்ட சேர்த்துரு அப்படின்னு. பாயிண்ட் எக்ஸா சம்பவம் பண்ணிட்டு போன அந்த டைனருக்கு மேட் மோர்டாக் இவங்க வச்சிருந்த ஒரு ஏவிடிஎஃப் சூட் போட்டுட்டு வராரு. அங்க இருக்கதா தடையம் கிடைக்குதா அப்படிங்கறத தேடி பார்க்கும்போது அவருக்கு இந்த பாயிண்ட் எக்ஸ் கையில வச்சிருந்த காயின் கிடைக்குது. ஸோ அந்த காயினை வச்சு ட்ரேஸ் பண்ணி அவரு இந்த சர்ச்சுக்கு வராரு. பாத்தீங்கன்னா அவர் சின்ன பையனா இருக்கும்போது சர்ச்சில் இருந்த நினைவுகள்லாம் வருது. இப்போ மேட் மோர்டாக் அங்க இருந்த ஒரு ஃபாதர் கிட்ட இந்த காயினை காட்டிட்டு இந்த காயினை வச்சிருந்தவன் ஒரு கில்லர், இவனுக்கிட்ட இப்படி இந்த காயின் வந்துச்சு, இவனை பத்தின டீடைல் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாரு. அவனை பத்தின எனக்கு பெருசா தெரியாது, ஆனா அவன் என்ன சொன்னான்னா நான் டெய்லி இந்த சர்ச் பேல் எல்லாம் நான் கேட்பேன், அந்த சர்ச்சில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் என்னோட விண்டோல இருந்து பாப்போன்னு சொன்னான்னு சொல்றாரு. ஸோ இதை வச்சு பாயிண்ட் எக்ஸர் எங்க இருக்காரு அப்படிங்கறத மேட் மோர்டாக்கால டிடெக்ட் பண்ண முடிஞ்சு அவரோட வீடை கண்டுபிடிச்சிடுறாரு. மேட் மோர்டாக் அங்க இருந்து கிளம்புறாரு. போற வழியில இவரு காயினை டாஸ் பண்ணி ஒரு ஆல்ரெடி காயின்ஸ் வச்சிருந்த ஒரு பவுல்ல அந்த காயினை தூக்கி போறாரு. ஸ்டார்டிங் சீன்ல பாயிண்ட் எக்ஸர் பண்ண விஷயத்த இவராலையும் பண்ண முடியும்ன்ற மாதிரி காட்டுறாங்க. இப்போ பாயிண்ட் எக்ஸர் இருக்கிற வீடோட பில்டிங்கை காட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு போலீஸ் ஜீப் கிராஸ் ஆகுது. அந்த போலீஸ் ஜீப்போட ரெட் அண்ட் ப்ளூ லைட் அந்த பில்டிங் மேல படுது. ரெட் டேர்டெவில், ப்ளூ பாயிண்ட் எக்ஸர். ஸோ அல்டிமேட்டா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சண்டை நடக்க போகுது இவங்க 2 பேருக்குள்ள அப்படிங்கறத ஃபோர் ஷேட் ஆஃப் சண்டையில மேட் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு பொழந்து கட்டிடுறாரு. ஆனா இந்த நேரத்துல அந்த நெய்பர் ஆன்ட்டி உள்ள வர மேட்டோட கவனம் செத்துறது. பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இதை யூஸ் பண்ணி மேட்டை தட்டி விட்டு அந்த நெய்பர் ஆன்ட்டி மேல கன் பாயிண்ட்ல வச்சிடறாரு. சரி உனக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு கேட்க, நான் ஒரே ஒரு நல்லது மட்டும் பண்ணிக்கிறேன், அந்த பொம்பளை என்ன தப்பான விஷயத்த செய்ய வச்சிருச்சு, நான் அதுக்கான பாய்ச்சத்தை அடிக்கிறேன், ஒரே ஒரு நல்ல விஷயத்த மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி என்னதான்டா பண்ண போற அப்படின்னா நீ என்ன பண்ண மாட்டியோ அதைத்தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு பாயிண்ட் எக்ஸர் சொல்றாரு. அதாவது வில்சன் ஃபிஸ்க போட்டு தள்ள போறேன் அப்படிங்கிறாரு. ஆனா டேர்டெவில் இதுக்கு ஒத்துக்கல. இல்ல முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன், நீ அவனை போட்டு தள்ளனா அவன் ஒரு மார்ட்டிர் ஆயிடுவான், அதை நான் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா அதுக்கு ஒத்துக்காம பாயிண்ட் எக்ஸர் அந்த ஆன்ட்டியை தட்டி விட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயினாரு. இப்போ கேர்ஸ்டன் முன்னாடி கிறிஸ்டாஃபியை டெஸ்டிஃபை பண்ண வைக்கிறாங்க கேரன். அதை வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவர் வில்சன் ஃபிஸ்க்கு அகைன்ஸ்டா அவருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இப்போ பிபியும் டேனியலும் வில்சன் ஃபிஸ்கோட ஃபைட்டை பார்க்க வராங்க. இந்த இடத்துல ஏஞ்சலா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்த SD கார்டை அவர் ஃப்ரெண்டு வந்து நான் அவங்களோட ஒரு பெரிய ஃபேனு அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டோ எடுக்கிற மாதிரி வந்து பிபியோட பாக்கெட்ல அந்த SD கார்டை வச்சிடறாரு. வில்சன் ஃபிஸ் அவரோட போட்டிக்கு தயாராகிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு பாவல், கோல் நார்த் அப்புறம் பக் 3 பேரும் வராங்க. இந்த இடத்தோட செக்யூரிட்டியை பத்திலாம் வில்சன் ஃபிஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு
இருக்காங்க. இந்த நேரத்துல பக்குக்கு ஒரு ஃபோன் வருது. வில்சன் ஃபிஸ்க் உனக்கு என்ன வேற ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பக்கோ எனக்கு எந்த அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்றாரு. இவர் ரொம்ப வில்சன் ஃபிஸ்க்கு லாயலா இருக்காரு. எனக்கு இவரை பார்க்கும்போது நெட்ஃபிளிக்ஸ் டேர்டெவில்ல வெஸ்லி பாக்குற ஞாபகம் தான் வருது. ஆனா இந்த ஃபோன் கால் நான் என்ன நினைச்சேன்னா ஹெதர் கிளென் கிட்ட இருந்து வரும் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அது வேற ஒரு விஷயம். இவர் போக மாட்டேன்னு சொல்ல இருந்தாலும் வில்சன் ஃபிஸ்க் நீ உன்னோட வேலையை போய் பாருன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. ஸோ ஃபைனலி வில்சன் ஃபிஸ்கோட பாக்ஸிங் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பேரலா பாத்தீங்கன்னா கிறிஸ்டாஃபிய ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பக்கு ஆம்புஷ் பண்ணி சுத்தி இருந்த 2 மார்ஷல்ஸையும் போட்டு தள்ளி கிறிஸ்டாஃபியும் போட்டு தள்ளிடுறான். ஸோ இதுதான் அவனுக்கான அப்பாயின்மெண்ட். இன்னொரு பக்கம் ஃபைட்டும் வெறித்தனமா நடந்துகிட்டு இருக்கு. வில்சன் ஃபிஸ்க் அவனை போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த நேரத்துல வெனஸா அந்த பாக்ஸிங் அரேனாக்குள்ள வராங்க. இவங்கள பார்த்த உடனே வில்சன் ஃபிஸ்க் ஃப்ரீஸ் ஆகி நின்னுறாரு. நான் எவ்வளவு சொல்லியும் நீங்க வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம். அண்ட் அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு அவருக்கு. ஸோ இவரோட கான்சென்ட்ரேஷன் லூஸ் ஆக ஆப்போசிட்ல இருக்கிறவன் வில்சன் ஃபிஸ்க் மூஞ்சிலேயே ஒரு குத்து. அடி வாங்கின வில்சன் ஃபிஸ்க் ஒரு 2 சுத்தில போய் நின்று முயல் மொத்த காண்டியும் அவன் மேல இறக்கி அவனை குத்துன்னு குத்தி அவனை சாவே அடிச்சிடுறாரு. வில்சன் ஃபிஸ்க் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாரு. இந்த போட்டியில ஜெயிச்சதுக்கான பெல்ட்டையும் இவருக்கு கொடுக்குறாங்க. வெனஸா பாக்ஸிங் ரிங்குள்ள ஏறி வர நீ எதுக்காக இங்க வந்த, நீ இங்க இருந்து கிளம்புன்னு வில்சன் ஃபிஸ்க் சொல்ல அந்த நேரத்துல ஒரு கத்தி ஏவிடிஎஃப் ஆளோட ஒரு தலையிலேயே வந்து சுருவுது. பாயிண்டெக்ஸ்டர் பாக்ஸிங் அரேனாக்குள்ள வந்துட்டாரு. வழியில இருந்த எல்லா ஏவிடிஎஃப் ஆளுங்களையும் சொருவுன்னு சொல்லிவிட்டு பாக்ஸிங் அரேனாக்குள்ள என்ட்ரா வராரு பாயிண்டெக்ஸ்டர். வெனஸாவை காப்பாத்துறதுக்காக அங்க இருந்து 2 ஏவிடிஎஃப் ஆளுங்க அவங்களை இழுத்துட்டு போறாங்க. ஆனா இவங்க அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்த கன்னை புடுங்கி அவங்கள தட்டி விட்டு திரும்புறாங்க. இப்போ பாயிண்டெக்ஸ்டரோ கீழே வில்சன் ஃபிஸ்கோட சிலை மாதிரி இருந்த ஒரு பேப்பர் வெயிட்டை எடுத்து தூக்கி எறிகிறான். ஆனா வில்சன் ஃபிஸ்க் அவர் ஜெயிச்ச பெல்ட் வச்சு அந்த பேப்பர் வெயிட்டை தடுக்கிறாரு. அந்த பேப்பர் வெயிட் இந்த கிளாஸ் சுக்கா நொறுங்குது. இவர் பேப்பர் வெயிட்டை தூக்கி போடும் போதே வெனஸா அவருடைய வயிற்றிலேயே சுட்டுறாங்க. போட்ட பேப்பர் வெயிட் நொறுங்கிடுச்சு. புல்லட்டை வாங்கியும் இவரு கையில வச்சிருந்த கத்திய வில்சன் ஃபிஸ்க் சுத்தி இருந்த 2 ஏவிடிஎஃப் ஆளுங்களையும் போட்டு சொருவிடுறாரு. வில்சன் ஃபிஸ்க் கன் எடுத்து பாயிண்டெக்ஸ்டரை சுட வராரு. ஆனா டேர்டெவில் உள்ள புகுந்து அதை தடுத்து பாயிண்டெக்ஸ்டரை அடிச்சு போட்டு அவரை அங்க இருந்து கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு அந்த பில்டிங்ல இருந்து வெளியே கொண்டு போய் காப்பாத்திடுறாரு. டேர்டெவிலும் பாயிண்டெக்ஸ்டரும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த பர்டிகுலர் ஷார்ட்டை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் தெரியும். எஸ், தி வாட்சர் இருக்காருங்க. எனக்கு இதை பார்க்கும்போது செம்ம சர்ப்ரைஸு. ஆனால் இவனுங்க எவ்வளோ அழகாக தெளிவாக மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கானுங்க பாருங்களேன். வெரி 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 ஈஸி டு மிஸ். ஒரு செகண்ட் அந்த ஷார்ட்டை உட்காந்து குத்து பார்த்தா மட்டும்தான் நம்மளால் கண்டே பிடிக்க முடியும். பட் செம்மையான ஒரு பிளேஸ்மெண்ட். ஆனால் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், பங்கம் பண்ணிட்டானுங்க. உள்ள இருந்த வில்சன் ஃபிஸ்க்கு வேற ஒரு அதிர்ச்சி. இவர் பாயிண்டெக்ஸை தூக்கி போட்டு அந்த பேப்பர் வெயிட்டை ஷீல்டை வச்சு தடுக்க அந்த நொறுங்கி போன அந்த பேப்பர் வெயிட்டோட ஒரு பீஸ், ஒரு கிளாஸ் பீஸ் வெனஸாவோட தலையில சைட்ல வந்து சொருவிக்குச்சு. அந்த பேப்பர் வெயிட்டை பாயிண்டெக்ஸ்டர் வெனஸாவை குறிப்பாத்து அடிக்கல, வில்சன் ஃபிஸ்க் குறிப்பாத்து தான் அடிச்சிருக்கான். அதைத்தான் ஒரு ஷீல்டை வச்சு தடுத்திருக்காரு. அந்த ஷீல்டை வச்சு தடுத்து அது உடைய அந்த பீஸ் சைட்ல நின்றுட்டு இருந்த வெனஸாவோட தலையில போய் சொருவிக்குச்சு. வெனஸா அப்படியே சரிஞ்சு கீழே விடுறாங்க. அதே பாக்ஸிங் ரிங்ல அவங்க செத்தும் போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஆல்ரெடி கடுப்பில் சுற்றின்னு இருந்த வில்சன் ஃபிஸ்க்கு இன்னும் கடுப்பு வெறுப்பாகி என்னென்னலாம் டெசிஷன்ஸ் எடுக்க போகிறாருன்னு தெரியுது. ஸோ இதெல்லாமே நம்ம பொறுத்திருந்து அடுத்தடுத்த எபிசோடில் தான் பார்க்கணும். இந்த சீரியஸ் இப்போ ஹை ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த எபிசோடில் பிடிச்ச சீன் என்ன? இந்த எபிசோடுக்கு நீங்கள் 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.